ரிஷபராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சிறப்பான குரு பயிற்சி ஜென்மத்தில் விட்டு இப்போதாங்க போச்சு. என்னென்ன பிரச்சனைகள்ங்க? தலைமைத்துவத்தில் பிரச்சனை, நீங்கள் பேசினாவே பிரச்சனை, தொழிலில் மாற்றம், பல சிக்கல்ல இருந்து இப்போதான் தலைவலி ஓடுது. 2ஆம் இடம் கூடிய மிதுனத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அப்பாடா, இனிமேல் நல்ல விஷயம் நடக்கும், நல்லது என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கோமோ அத்தனையும் கைகூடும், சகலமும் கைகூடும் அப்படிங்கிற அமைப்பு ரிஷபராசி நேயர்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாங்க. பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாவாங்க, நல்லா கேட்டுங்க. அது இல்லாமல் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. இன்னொரு விஷயம், 2ஆம் தாரம் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி நேயர்கள் எல்லாருக்கும் டக்குன்னு நீங்கள் 4 நட்சத்திரத்தை குறித்து நல்லபடியாக திருமணம் பண்ணலாம். லவ் மேரேஜ் நல்லா செட் ஆகக்கூடிய காலம். ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்குங்க குரு பகவானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. கேம் சேஞ்சர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய துணையும் குருவுடைய அருளும் கிடைக்க பெறட்டும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய தலைப்பு குரு பகவானுடைய பெயர்ச்சி. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சுபகிரகத்துல குரு பகவான்னா ஒரு ஹாப்பிங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது, தனத்துக்காரகன், திருமண தடையை விளக்கக்கூடியவர், மேலும் அனைத்து சுபகாரியங்களும் நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானே. அப்ப 9 கிரகத்திலையும் நமக்கு எந்த பாவகத்துல போய் குரு அமர்ந்தாலும் அது சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ரிஷபத்தில் இருந்து காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், ரிஷபத்தில இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மிருகஷீடம் வழியாக பிரவேசிக்கிறார். குரு கொடுக்க கோடி நன்மைங்க. அதாவது வியாழன் நோக்கு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நல்ல பலன், என்னென்ன கஷ்டம் கொடுப்பார், அல்லது அவர் என்னென்ன விஷயத்த தடை தாமதம் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லது செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குரு பெயர்ச்சி அப்படிங்கும்போது குரு பகவான் தனத்துக்காரகன் சொன்னோம். அதே போல கல்வியை தொடர்ந்தும் தொழிலை படிக்கிறதுக்கு, தொழில் கல்வியை எடுக்கிறதுக்கு, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு புத்திரக்காரர்னு சொல்லக்கூடியவரும் குரு தாங்க. குரு விசேஷம் அப்படிங்கும் பொழுது அந்த குரு நல்ல இடத்துல இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும். 12 பாவகத்துல முதல் பாவகம் லக்னத்துல குரு இருந்தா அவங்க ஒரு விசேஷ அமைப்பு உண்டு. இது போல பாவகம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்ல சிறப்பம்சம். என்னதான் பாவகத்துல இருந்தாலும் குரு அமர்ந்த இடம் பால் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் நமக்கு மூல நூல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஜாதக பலன்லையும் நமக்கு அஸ்ட்ராலஜில சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த கோச்சார கிரகத்துடைய பயணத்தை வைத்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் இந்த வருஷம் மேன்மை அடைஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணா எது வேணாலும் கிடைக்கும். விருத்தி பண்ணி கொடுத்துட்டு போகார். அப்ப 5, 7, 9 அப்படிங்கிறது சிறப்பான பார்வை குரு பகவானுக்கு. அதே 2, 11 அரை பார்வை அப்படிம்பாங்க. மிதுனத்துக்கு உபயராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த விதத்துல மேச முதல் மீனம் வரை என்னென்ன பலாபலன்கள், எந்த பாவகத்தை பார்க்கிறார், அதனால உங்களுக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறத விட பரிகாரத்தோட நம்ம வரிசையா உங்களுடைய சேனல்ல வரக்கூடிய அனைத்து ராசிக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உறவுகளும் இருக்கும். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு ராசியில இருப்பீங்க. லக்னத்துக்கும் இது பேசும். ஸோ ராசியை தான் நம்ம நகர்வு பொறுத்து இந்த கிரகத்துடைய நகர்வுகளை வைத்து நம்ம பலன் சொல்றோம். கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பெயர்ச்சி ஆண்டுதோறுமே பெயரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி ஓராண்டு நமக்கு என்னென்ன பலன் கொடுக்கும், நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஒரு பரிகாரத்துடன் சொல்றோம். மேச நேயர்ல இருந்து மீனம் வரை பார்த்துக்குங்க. உங்க உறவுகளுக்கும் நட்பு வட்டாரத்திற்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய முழு பலனையும் பார்த்துக்கணும். மற்ற கிரகங்கள் ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கு,
அதே போல் தசா புத்தி நம்ம குரு பயிற்சி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் 100க்கு 100 பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பதிவிலும் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரிஷபராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சிறப்பான குரு பயிற்சி ஜென்மத்தில் விட்டு இப்போதாங்க போச்சு. என்னென்ன பிரச்சனைகள்ங்க? தலைமைத்துவத்தில் பிரச்சனை, நீங்கள் பேசினாவே பிரச்சனை, தொழிலில் மாற்றம், பல சிக்கல்ல இருந்து இப்போதான் தலைவலி ஓஞ்சிச்சு. ஏன்னா ஜென்மத்தில் வனவாசம், அங்கே ராமருக்கே ஜென்மத்தில் குரு போகும்போது வனவாசம் போனாராம். இதெல்லாம் ஒரு ஐதீகம், ஒரு பண்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நூல்ல இருந்து நம்ம எடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி தான். ஆனாலும் சில சிக்கல்கள் நம்மளுடைய கோச்சார கிரகத்துடையோ தசாபுத்திலேயோ பிரச்சனைகள் இருந்தால் மாட்டி வெளியே வந்திருப்பீங்க ரிஷபராசி நேயர்களுக்கு. அப்போ 2ஆம் இடம் கூட மிதுனத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அப்பாடா, இனிமேல் நல்ல விஷயம் நடக்கும், நல்லது என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கோமோ அத்தனையும் கைகூடும், சகலமும் கைகூடும் அப்படிங்கிற அமைப்பு ரிஷபராசி நேயர்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாங்க. உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது மிதுனம்ங்கிறது புதனுடைய இடம். அதில் போகக்கூடிய இப்போ ரிஷபமே எடுத்துங்க, சுக்கிரனோட இடம். சந்திர பகவான் நல்ல உச்சம் பெற்று குரு அங்கே இருந்தாலும், ஏன்னா சுக்கிரனோட இடம், அதில் பிரச்சனைகள் சில கணவன் மனைவியுடையோ திருமண பந்தத்திலேயோ பல பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் வாடிக்கையாளர்கள் பேசும்போது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க ரிஷபம். அதில் அவமானங்கள் நிறையா, கடன் தொல்லையோ, கடனால் பிரச்சனை, கடங்காரம் வந்து நிற்கிறது, இது மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய இடத்த பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது குரு உங்களுக்கு என்னதுங்க, தனுஷு மீனம் தான் சொல்கிறோம். 8க்கும் 11க்கும் உடையவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வாக்கு. அப்போ உங்களுக்கு வந்து அப்படியே 95% சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாக்கு நல்லா இருக்கும், 4 பேருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க, நீங்கள் சொல்கிற பேச்சு இனிமேல் தாங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்குறார். நல்லா கேட்டுங்க. அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கும். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கடன் சுமையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய துலாமை உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார், அதுலேருந்து ரிலீஃப் ஆவீங்க. அதே போல் 8ஆம் இடத்தை தனுஷை பார்க்கக்கூடிய விஷயம் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாவாங்க. நல்லா கேட்டுங்க. அது இல்லாமல் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. இன்னொரு விஷயம், 2ஆம் தாரம் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி நேயர்கள் எல்லாருக்கும் டக்குன்னு நீங்கள் 4 நட்சத்திரத்தை குறித்து நல்லபடியாக திருமணம் பண்ணலாம். லவ் மேரேஜ் நல்லா செட் ஆகக்கூடிய காலம். 10ஆம் பார்வையாக வந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கும்பம், தொழிலில் மாற்றம், ஏற்றம், ஒரு கௌரவம். மேலதிகாரி கேட்கவே இல்லைங்க, நம்ம அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அத்தனை வேலையை வாங்கிக்கிறாங்க, ஒரு மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. இனிமே உண்டு, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில் கௌரவம் உண்டு, அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே போல் இடமாற்றம், தொழில் மாற்றம் நிறைய இது பண்ணலாம். மறைமுக வருமானம் இனிமேல் வருங்க. நீங்கள் லாட்ரி சீட்டாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் சிக்கல்லேருந்து தீர்ந்து நல்ல விதமாக ரிஷபராசி நேயர்களுக்கு வர காத்திருக்கு, தனம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேங்க, மருத்துவம் சார்ந்து தான் நாங்கள் பேபி அப்படிங்கிறவங்களுக்கு சட்டுன்னு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மருத்துவம் சார்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது கிடச்சிருக்காது, அது பிரச்சனையை கொடுத்துருக்கும். அப்போ ஒரு புதிய வரவு அப்படின்னா குழந்தையாக இருக்கலாம், அல்லது திருமணத்துக்கு வரக்கூடிய மருமகளோ மருமகனோ வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புதிய வரவை கொடுக்கும். சுபகாரியம் சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் விருந்து உண்ணருக்கு நிறைய போவீங்க. நகை நட்டெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய, ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணி விட்டுருவார் குரு பகவான். அதனால் அவருடைய பார்வை கோடி நன்மை இல்லைனாலும் 1,00,000 நன்மை உங்களுக்கு ரிஷபத்துக்கு உண்டு. இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து தீர்வு வரக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு. மீனத்தில் இருக்கிற சனியும் சப்போர்ட் பண்ணுவார், 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த பாவகிரகங்களுடைய பயிற்சியும் சுபகிரகத்துடைய பயிற்சியும் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 85% சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம. இத்தனை இருந்தாலும்
நம்மளுடைய தசா புத்தி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா? மற்ற கிரகங்கள் இப்போ நம்ம குரு மிதுனத்தில் இருக்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு கேந்திர பாவகத்திலேயோ அல்லது திரிகோண 1-5-9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண பாவத்திலே இருக்குதா? இந்த மாதிரி கட்டங்கள் அமைப்பெல்லாம் பார்த்து தான் முழு நமக்கு பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரு பார்வை நமக்கு சிறப்பான பார்வையாகும், ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குமே ஒழிய மற்றபடி நிறைய வாய்ப்புகள், வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதர் பாஷை பேசக்கூடியவங்களா உங்களுக்கு நட்பு வட்டாரமாக வரும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இது மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள், வருமானம் பெருகக்கூடிய, குழந்தைகள்னால லாபம் அப்படிங்கிறது, வெளிநாடு போகிறவங்க ஒரு பையனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரிஷபராசியோடைய குழந்தைங்களுக்கு, உங்களுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். அப்படி ஒரு அதிகாரம் விஷயத்துலலாம் நல்ல அந்தஸ்தா ஒரு பொறுப்பான வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன வழிபாடு நமக்கு சிறப்பாக இருக்குங்க குரு பகவானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயிலில் அல்லது தட்சிணாமூர்த்தி அப்படின்னு தனி சன்னதி இருக்கும். அந்த சன்னதியை நீங்கள் வியாழக்கிழமை முல்லை மலர் குருவுக்கு ரொம்ப விசேஷம், சந்தனம் ரொம்ப விசேஷம், கேசரி அப்படிங்கிற இனிப்பு பலகாரம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு இடுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குழந்தை பகவான் சொல்லிங்கன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த குருவுடைய அருள் கிடைக்கும். அதே போல் சித்தர்கள் வழிபாடு, அந்த ஜீவ சமாதியில் போயிட்டு சின்னதாக ஒரு 11 பேர்த்துக்கு அல்லது ஒரு 50 பேர்த்துக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு அன்னதானம் போட்டுவாங்க. சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகும். என்ன எதிர்பார்த்து என்ன காரியத்துக்காக நீங்கள் வழிபாடு எடுத்தீங்களோ, எந்த காரியம் நகரணும்னு நினச்சிங்களோ அத்தனையும் ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு பலாபலனை கொடுக்கும். இது லக்னத்துக்கும் 60% பொருந்தும். அதனால் கோச்சார கிரகங்கள் இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பார்த்து தசாபுத்தியும் கணக்கில் எடுத்து தான் இந்த குரு பயிற்சி நமக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவான முடிவு எடுத்துக்கணும். அது அவரவருடைய கரும வினையை பொறுத்து தான். ஸோ டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் பலாபலனை சொல்லிட்டு வரேன். குரு வாழ்க, குருவே துணை. அடுத்த பதிவில் சந்திப்போம்.